இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்டீல் கட் ஓட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது வந்து ஓட்ஸில் தான். ஓட்ஸ் வேண்டாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக அவல் யூஸ் பண்ணிக்கலாம். அவலை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கோங்க. இப்போது இதை நான் நல்லா லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கஞ்சி மாதிரி காய்ச்சிக்க போகிறேன். ஓட்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸில் வந்து நல்லா ஒரு கஞ்சி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது ஓட்ஸ் குக் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு 3 டேட்ஸ் ஊற வச்சுருக்கேன், 3 பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். 7 மாதம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 7 மாத குழந்தைக்கு அப்படின்னா 2 டேட்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. 8 மாத குழந்தை அப்படின்னா பாதாம் டேட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய ஓட்ஸும் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற டேட்ஸ் பாதாம் அந்த பேஸ்ட் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட் டைம் சேர்க்கும்போது வந்து ஒரு டேட்ஸு ஒரு 2 பாதாம் அந்த அளவுக்கு மட்டும் அரைச்சி போடுங்க. இருக்க வந்து குவான்டிட்டி நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நேச்சுரல் ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம 3 டேட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்வீட் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஏதாவது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஓட்ஸ் அந்த நட்ஸ் பியூரி எல்லாம் நல்லா குக் ஆயிருச்சு. ஃபைனலாக நான் இது கூட வந்து என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா துருவன ஆப்பிள் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆப்பிள் துருவி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அந்த துருவன ஆப்பிள்லாம் சாப்பிட்ற குழந்தையா இருந்தால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, இல்லைனா பியூரியாக அரைச்சி போட்டுருங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆப்பிள் பதிலாக நீங்கள் பனானா கூட சேர்த்துக்கலாம். பனானா சேர்க்குற மாதிரி இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பனானாவை நல்லா மஸ்ட்டு சேர்த்து ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக பசும்பால் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா பசும்பால் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஃபார்முலா மில்க் இருந்தால் ஃபார்முலா மில்க் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கெல்லாம் பசும்பால் கொடுத்து பழக்கி இருக்குவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி குழந்தைக்கு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பால் சேர்க்கணும். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு அழகாக காலை உணவாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸில் சட்டுன்னு இந்த மாதிரியோ நம்ம வந்து செய்து கொடுக்கலாம். நைட்டு செய்கிற மாதிரி இருந்தால் நட்ஸை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நைட்டு டின்னராகவும் நம்ம கொடுக்கலாம். வந்து நல்லா குலைவாக எடுத்துக்கோங்க. சமைச்ச பாத்திரத்தோட அடிப்பாகத்திலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா குலைவாக வரும். இப்போ பருப்பு வந்து நான் 2 பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து சிறுபருப்பு வந்து நல்லா குலைவாக வேக வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பருப்பையும் சாதத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பருப்பு கூட சாதத்தையும் சேர்த்து நல்லா குலைவாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதத்தையும் பருப்பையும் நல்லா மசிச்சதுக்கு பின்னாடி ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஜீரகம், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம். தாளிச்சதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற சாதத்தில் இந்த நெய், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்ததை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஒரு 2 இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா சூடான உடனே இன்றைக்கி ஒரு துண்டு கேரட்டை வந்து நான் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஃபைனாக, அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவின ஆப்பிளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா அந்த ஆப்பிளும் கேரட்டும் வந்து நல்லா குக் ஆகிட்டு நல்லா சுருண்டு வரும். ஒரு பாதி அளவுக்கு வந்து கேரட்டும் ஆப்பிளும் நம்ம வதக்கிறதுலையே வெந்து வந்துடும். இது இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்த உடனே நல்லா ஒரு பாதி வெந்த உடனே இதுக்கு வந்து நல்லா வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது கூட நான் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து புரோக்கன் வீட் கோதுமை ரவை வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தை கொஞ்சம் மென்று சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த கோதுமை ரவை வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கூட மென்று சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கஞ்சி வந்து நல்லா ஃபைனாக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஆப்பிளும் கேரட்டும் ஆல்ரெடி வெந்துருச்சு. இந்த ரவை மட்டும் நம்மளுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ இந்த ரவை, கேரட்டு, ஆப்பிள் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு மேஷர் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. மேஷர் இல்லைனா மற்ற ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா ஃபைனாக மசிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஃபுட்டு ரெடி ஆயிரும். நல்லா இது கூட நான் வந்து கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா இது கூட பசும்பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அழகாக ஊட்டி விடலாம். இல்லை 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் பசும்பால் வந்து சேர்த்துக்க தேவையில்லை. ஸ்வீட் வந்து இந்த கேரட், ஆப்பிளோட ஸ்வீட்டே வந்து கரெக்டாக இருக்கும். பத்தலைனா மட்டும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை, வெல்லம் ஏதாவது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து குழந்தைங்களுக்கு டின்னராக கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்க நைட்டு நல்லாவும் தூங்குவாங்க, வெயிட்டும் போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.